Hi, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Thirumeni Makeover Outlooks. இன்னைக்கு நம்ம Asmitha Makeover Artistryல Day 8 ஓட ப்ரொஃபஷனல் கிளாஸ் தான் கிளம்பிட்டு இருக்கோம். சோ அதோட vlog தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். காலையில கொஞ்சம் ஹரிபரியாவே தான் இருக்கும். ஏன்னா நான் ஒரு 7:30க்கு வந்து எனக்கு ஆட்டோ வந்துரும். ஆட்டோ சொல்லியிருக்கேன். சாட்டர்டே சண்டே மட்டும் வந்துருவாங்க கூட்டிட்டு போறதுக்கு. சோ அதனால 7:30 அப்படிங்கும் போதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களை அப்பதான் எழுப்புவேன். எந்திரிச்சு இல்லைன்னா வந்து கொஞ்சம் கிராங்கியாவே இருப்பாங்க அப்படிங்கறதுனால நான் அப்படியே எழுப்பி அப்படியே ஆட்டோல ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுவேன். அதனால கொஞ்சம் தலையெல்லாம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேயும் போய் மேபி தூங்குவாங்க ஒரு சில டைமு அவங்க தாத்தா வீட்டில் போயிட்டு. அதனால நான் அப்படியே வந்துட்டு ஓகே அப்படின்னு கிளப்பி விட்டுருவேன். ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லியும் வந்துட்டு தட் மீன்ஸ் எல்லா விளாக்ஸ்லேயும் வந்துட்டு கொஞ்சம் காலையில் எந்திரிச்சதுமே உங்களை காமிக்கும் போது கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்காங்க. அதனால தான் சாரி. அண்ட் அவங்கள கொண்டு போய் மாமா வீடு ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அங்கே கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். மேக்கப் எதுவுமே பண்ணவே இல்லை. ஏன்னா கொஞ்சம் டயர்டாகவே இருந்தது அன்னைக்கு. அதனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஃபைனலி அஸ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்ட்ரிக்கு வந்தாச்சு. இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருந்துட்டு மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஏன்னா காலையில் வரும்போதே வந்துட்டு ஆக்சுவலி எப்படின்னா வளரல காலையில் அங்கேருந்து கிளம்பினோன்னாலும் ட்ரெயினில் வரும்போது அவ்வளோ தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெஸ்ஸி ஆகிடுது. அதனால் அப்படியே வந்துட்டு ஒரு ஷால் மட்டும் கட்டிட்டு நான் வந்துடுறேன். இப்போல்லாம் ரீசெண்ட் டேஸில் முதல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக டச்சப் பண்ணிவிட்டு ஹேர்லாம் ரெடி பண்ணிவிட்டு வருவேன். வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேஸு அண்ட் மேக்கப் நம்ம லைட்டாக டச் பண்ணியிருக்கோம் இல்லையா, மேக்கப் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாமே ஒரு மாதிரி ஆகிடுது. அண்ட் ஹேருமே வந்துட்டு ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுது. அதனால சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு லைட் மேக்கப் தான் கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப சட்டிலாக தான் வந்துட்டு இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருந்தேன் லுக்கே. லைனர், காஜல் அண்ட் ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டு லைட்டாக வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். லைட்டாக டச் பண்ணியிருந்தேன். எங்களுக்கு மேக்கப் கிளாஸ் தான் இருந்தது. மார்னிங் பார்த்தீங்கன்னா டெமோ செஷன் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷனாக இருந்தது. இன்றைக்கி முகூர்த்தம் மேக்கப் வந்து எங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க நேம் பார்த்தீங்கன்னா ஹுமையா மாடலோட நேமு. ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அவங்க சிஸ்டர் திவ்யா. அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க அஸ்மிதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு மேக்கப் வந்து பண்ணாங்க, டெமோ பண்ணி காமிச்சாங்க. ஸோ அது வந்து டிரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறதும் வந்து எங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா, இன்றைக்கி கிளாஸில் வந்து எங்களுக்கு சாட்டர்டேவா சண்டேவா ஓகே இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் டேஸ் பேட்சும் வந்துட்டு எங்கள் கூட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த முகூர்த்தம் லுக் வந்து அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து போர்ட்ஃபோலியோ வந்துச்சு. ஸோ அந்த கிளாஸ்க்கு அப்டேட் பண்ணிக்கலாம், தட் மீன்ஸ் போர்ட்ஃபோலியோக்கு வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த செஷன் வந்து அட்டன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒரு பாதி பேர் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 people அந்த மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அவங்களும் சேர்ந்து தான் வந்துட்டு எங்கள் கூட கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லுக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. பின்னாடி வந்துட்டு ஒரு பன் போட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சாப்ஸ்டிக் கர்லர் வச்சு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் பின்னாடி வந்து பன் போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே ஃப்ளார்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த பன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே இதுக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு இந்த பன் வந்து எனக்கு பிடிக்கும். அதாவது நம்ம ஒரு பன் போட்டுட்டு கீழே வந்துட்டு ஃப்ளார்ஸ் வைக்கிறது. நான் நிறைய வீடியோஸில் வந்துட்டு எனக்கே வந்துட்டு அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். ஸோ நான் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போனால் என் தங்கச்சியோட வெட்டிங்க்கு எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். ஒரு பன் போட்டுட்டு கீழே மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளார் வைக்கிற மாதிரி. நிறைய பேர் மேலே வைக்கிறாங்க, பட் எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி இருந்தது. அண்ட் மேக்கப்புமே வந்துட்டு நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது, நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருந்தது, ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் இருந்தது. உங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன புக் பண்ணலாம். ஸோ நான் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை சரௌண்டிங்ஸில் நான் மேக்கப் புக்கிங்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூரில் தான் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேக்கப் வந்து போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட நம்பர் வந்து கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கா அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்னோட ப்ரொஃபைலும் வந்துட்டு நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாளைக்கு இல்லை, இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் இருந்தது இல்லையா, அந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பர்த்டே வந்துச்சு. அவங்களோட பர்த்டே பார்த்தீங்கன்னா Feb 29th தான் அவங்களோட பர்த்டே. அஸ்மிதா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பர்த்டே வந்து Feb 29th. 4 years once தானே வரும். ஸோ அதனால எங்களால் வீக் டேஸில் வர முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்திருந்தோம் இல்லையா வீக்கெண்டு. ஸோ பர்த்டேக்கு முன்னாடி வீக்கில் நாங்கள் சரி ஓகே கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். We love you, ma'am. Thank you. I love you. Love you so much.
அந்த மார்னிங் டெமோ செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஆக்சுவலி அந்த லஞ்ச் டைம்ல வந்துட்டு ஒரு ஈவெண்ட் இருந்தது. சரி ஓகே அது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவங்கள விட்டோம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு எங்களுக்கு கேக் ஊட்டி விட்டுருந்தாங்க, எங்களோட பேட்ச்ல எல்லாருக்குமே. அதுக்கப்புறமா நாங்களும் மேம்க்கு வந்து கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு இருந்தோம். அது முடிஞ்சதும் லஞ்ச் வந்து வாங்கிட்டு வந்து நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி ஒரு பிரியாணி பாத்தீங்கன்னா 2 பேருக்கு கரெக்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். லஞ்ச் முடிச்சதும் நாங்க பிராக்டிஸ் செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவங்களோட நேம் பாத்தீங்கன்னா வரலட்சுமி. நான் அவங்களுக்கு மேக்கப் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்களுக்கு வந்து முடிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு காஃபி பிரேக்கே பாத்தீங்கன்னா 6:48 தான் வந்துட்டு நாங்க காஃபியே குடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஈவினிங் பிரேக் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு அவங்க மேக்கப் பண்ணியிருந்தாங்க. மேக்கப் பண்ணி முடிக்கும் போது நியர் டு 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் 9:30 தான் வந்துட்டு நான் ட்ரெயினே பிடிச்சேன். ஸோ அந்த அளவுக்கு லேட் ஆயிடுச்சு. லுக் வந்து 2 பேருமே கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீட்பேக்கும் என்னன்னு கேட்டுட்டு மேம் கிட்ட போட்டோஸும் எடுத்துக்கிட்டு நாங்க கிளம்பிட்டோம். இங்கதான் வந்துட்டு இதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் வந்துட்டு அகாடமியே இருக்கு. அண்ட் இவங்களோட நேம் பாத்தீங்கன்னா ரம்யா. இவங்களுக்கு வந்து 1 yearல வந்துட்டு பேபி இருக்காங்க. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவங்க பேபியோட பர்த்டே வந்துச்சு. அந்த மாதிரி ஸோ அந்த அளவுக்கு பேஷனேட்டா தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். வீக்கெண்ட் பேட்ச் எல்லாருமே. செம்ம ஹெட்டேக் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப லேட்டும் ஆயிடுச்சு. 9 o'clock ஆயிடுச்சு. ஆக்சுவலி 9:15 அந்த மாதிரி தான் வந்து எனக்கு ட்ரெயின் அப்படின்னாங்க. சரி ஓகே அது பிடிச்சிட முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் வந்துட்டு ஆக்சுவலி இன்னைக்கு சண்டே இல்லையா, செங்கல்பட்டு போற ட்ரெயின் ஒரு சில டைம் லேட்டா வரும், அப்படி இல்லைன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நம்பவே முடியாது. அதுக்கப்புறம் எப்படியோ ஃபைனலா வந்துட்டு ட்ரெயின் வந்துருச்சு. நான் கரெக்டா உள்ள என்ட்ரு ஆகிற அனௌன்ஸ் பண்றாங்க. குடுகுடுன்னு மேலே ஏறி இறங்கி, ஏன்னா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும் இல்லையா, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டு நாங்க ட்ரெயின் ஏறிட்டு அதுக்கப்புறம் இங்க ஊரப்பக்கத்துல இறங்கிட்டேன். ஊரப்பாக்கம் ஸ்டேஷன் தான் இது. ஸோ என்னோட கிட்ட நான் காமிச்சேன். என்னோட இந்த வேனிட்டி பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். இல்ல எனக்கு வந்து மேக்கப் வந்து யாராவது ஒருத்தங்களுக்கு போட்டோம் 2 பேருக்கு போடுறோம் அப்படின்னாலும் அதுக்கு தேவையான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஹேர் ஸ்டைல் ப்ராடக்ட் வச்சிருக்கிறதுக்கு இன்னொரு பேக் வச்சிருக்கேன், அதுல தான் நான் வச்சிருப்பேன். இப்போ வந்து டைம் பாத்தீங்கன்னா இப்பதான் நான் வந்து வீட்டுக்கு வந்தேன். ஓகே டைம் வந்து 10:30 ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் நோ வந்ததும் போயிட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலை, ஒரு மாதிரி இருந்தது, அதனால ஃபேஸ் வாஷ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ வந்ததும் என்னோட கதையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். Day 8 vlog, தட் மீன்ஸ் ரிவ்யூ எப்படி இருந்தது, இன்னைக்கு வந்து என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ரிவ்யூ ஆல்ரெடி போடுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு உட்காந்து நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் வந்ததுமே. ஸோ இப்படி தான் இருந்தது. உங்களுக்கு ஏதாவது புக்கிங்ஸ் இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பிரைடல் புக்கிங்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நான் வந்துட்டு கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கேன். 3 days கிளாஸ் வந்து ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸோடையும் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப கம்மியான சார்ஜஸ்ல 6,000 rupees தான். ஸோ கவர்மெண்ட் கூட வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் கண்டக்ட் பண்றாங்க. அதில் நான் ட்ரெயினராக இருந்து அந்த கிளாஸ் வந்து தட் மீன்ஸ் கிளாஸ் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அது நம்பருக்கு. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்லயும் வந்துட்டு நீங்க எனக்கு டிஎம் பண்ணலாம். ஸோ இது போக உங்களுக்கு பிரைடல் புக்கிங்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 years வந்துட்டு இந்த மேக்கப் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து மேக்கப் பற்றி கவலையே பட வேண்டியதில்லை, சூப்பர் ஃப்ளாலெஸ்ஸாக வந்துடும். அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஹை அண்ட் பிராண்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டார்ட், நார்ஸ், மேக், ஹுடா பியூட்டி, ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு டாப் மோஸ்ட் பிராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால மேக்கப்புமே வந்து ரொம்ப அழகாக ஃப்ளாலெஸ்ஸாக வரும். ஸோ தேங்க்யூ. இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபுல்லாக கதை பேசிட்டே இருந்தேன். தட் மீன்ஸ் நிறைய பேசிட்டு இருந்தேன். தென் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டயர்டாக இருந்தது. அண்ட் குழந்தைங்களுக்கும் வந்துட்டு தூங்கவே இல்லை. ஐஸ்லாண்ட்லாம் ஒரு 2 o'clock அந்த மாதிரி இந்த டைம் நான் வீடியோ எடுக்கும்போது நான் இன்ஸ்டால டைமிங்கோட மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ தொட்டில் ஆட்டிகிட்டே இருக்கேன். அவன் அப்படியே நல்லா முழிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எனக்கு காஃபி வச்சுட்டு தலைவலியாக இருந்ததுன்ட்டு காஃபி வச்சுட்டு அவனுக்கு பால் வந்துட்டு கொடுத்துட்டு படுக்கும்போது ஆஃப்டர் 3 o'clock மாதிரி ஆயிடுச்சு. ஸோ Day 8 vlog பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம Day 9 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.